என்னமா சாப்பிடுறீங்க? இந்த வாழை பண்ணி வச்சேன். இது வந்து 370. இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். செயினுக்கு ஒரு பதில் சொல்லுங்க யாராவது. இப்போ என்ன பண்ண திருவாணி? என்ன பண்ண? பொரி உருண்டை, நீ பண்ற அமகலம் இருக்குதே, உன்னை காதை திருப்பிடுவேன். தேவையில்லாம என்கிட்ட வந்து என்ன யாரு கேஸ் பண்ணாங்க? ஏய், அதுக்கு காரணம் யாரு? இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடுனுக்குது. உனக்கு இங்க மேக்கப் வேணுமா? இங்க வாங்க, உன் தோலை உரிச்சிருவான். பட்டு போட்டுடுற அம்மா. போட்டாச்சி. கியூட், அழகாயிட்டாங்க பாப்பா. இது ஐலைனர் பப்பு. நீ ஐலைனர் வைக்கிறல, கண்ணா வைக்கிறல, அந்த மாதிரி அம்மா ஐலைனர் வைக்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. வெள்ளக்கார துறைங்க கூட தான் நான் சவகாசம் வச்சிருக்கேன். ஐலைனர் போடணுமா? இங்க பாரு, அதுக்குதான் பாட்டில் டெஸ்ட்னு கேட்டியா? பாரு ஆள. நீங்க பாய பக்கம் ஃபர்ஸ்ட் போய் கிளம்பு. ஏய், நீங்க எல்லாம் போங்க, நான் எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணனும். போங்க, வெளிய போங்க. குழந்தை அங்க போய் பண்ணுப்பா. ஹால்ல போய் பண்ணுப்பா குழந்தை. இது ஏன் ரூம் ஒழுங்கா ஓடி போயிடுங்க ரெண்டு பேரும். ஆக்குபை பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும். 1 2 3 மக்களையும் பிரியா இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கா. இப்ப என்னோட ஃபேவரட் கேமான ஆவியேட்டர் தான் விளையாடிட்டு இருக்கேன். 1 மின்ல இருந்து ஒரு யூனிக் ப்ரொமோஷனை என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொன்னாங்க. எஸ் மக்களே, அதான் ஏவியேட்டர். முதல்ல உங்களுக்கு ஃப்ரீ பெட்னா நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃப்ரீ பெட் ரியல் மணி. இதை நீங்க ரியலாவே மேக் பண்ணலாம். அதே நேரத்துல உங்களோட வின்னிங்ஸை நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலா லிங்கை கிளிக் பண்ணி உங்க போனஸை ரியலா கலெக்ட் பண்ணுங்க. இதை எப்படி விளையாடுன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். சைடுல ஸ்கிரீன்ஷாட்ல வரும். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னோட டீடைல் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸ்கிரீன்ல தெரியற நம்மளோட ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறையவே போனஸ் கிடைக்கும். ஏவியேட்டர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஏவியேட்டரை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 வின்னிங் பெட் கொடுக்க போறேன் மக்களே. சோ 1000 ரூபீஸ்க்கு X2 X3 கோஎஃபிஷியன்ட்ஸ் கூட. ஓ மை காட், நான் வின் பண்ணிட்டேன். தட்ஸ் இட் மக்களே, செம்ம சிம்பிள். பின்ட் கமெண்ட்ல இந்த கேமோட லிங்க் இருக்கு. டக்குனு கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க அக்கவுண்ட டாப் அப் பண்ணிக்கோங்க. ஏவியேட்டர் கேம் குள்ள போங்க, உங்க பிரைஸஸ வின் பண்ணுங்க. இப்போ நீங்க ஃப்ரீயாவே ப்ளே பண்ணிட்டு ரியல் போனஸை வின் பண்ணலாம். ஏன் வெயிட் பண்றீங்க? லிங்கை கிளிக் பண்ணி டக்குனு ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை தான் வடச்சது நேத்து. தோலை உரிச்சுடா, எல்லாத்தையுமே புதுசா வாங்கி கொடுக்க முடியுமா? லக்கி லக்கி, நீ இப்ப உடைச்ச பாரு. லக்கி பாரு, உடைச்ச அப்புறம் இப்படி பின்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கு. நீ பண்ண ரொம்ப தப்பா. யார் இத உடைச்சா? அம்மா உடைச்சா. ஏ லக்கி, என்ன கோத்துற? லக்கி போய் சொல்ல கூடாது. யார் உடைச்சா? லக்கி உடைச்சா. லக்கி தான் உடைச்சா. சரி அம்மா, அப்பா வேற வாங்கி தரேன். ஏன்னா இருந்தாலும் ட்ரூவா இருக்கணும். ஓகேவா? சரி, அதே மாதிரி உடைக்க கூடாது எதையும். சரியா? எல்லாத்தையுமே காசு போட்டு வாங்குறோம். பத்திரமா வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகேப்பா. இனிமேட்டு இது மாதிரி பண்ண கூடாது. சரியா? ஓகேப்பா. ஓகேடா பட்டு. ஓகே மக்களே, நம்ம இப்ப வந்து கிளம்பியாச்சு. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா சம்பவம் இல்ல, நீங்க பண்ண சரித்திரத்துக்கு இப்ப வந்து எல்லாம் கூட்டு இருக்கீங்க. உங்க ரெண்டு பெரிய தோலை முடிக்க போறேன். சரித்திரம் நேத்தே பண்ணியாச்சு மக்களே. மக்களே ஒரே டார்ச்சரா இருக்கு மக்களே. உங்க ரெண்டு பேரும் மெயின்டைன் பண்றது எப்படி தெரியுமா? ஏதாவது ஒரு புது பிரச்சனை ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்காங்க. சம்பவத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாம நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் மக்களே. இந்த லக்கி வேலை. ஆக்சுவலி உங்களுக்கு என்ன நடந்துச்சு புரியாது. நாங்க உங்களுக்கு லாஸ்டா அதை எக்ஸ்பிளைன் பண்றோம். நேத்துலாம் நாங்க தூக்கம் இல்லாம பயத்துல உட்கார்ந்து மக்களே. பயத்தை காட்டிட்டா பரமான்ற மாதிரி லக்கி பேபி எங்களை வெச்சு செஞ்சுச்சு. ஆமா, நீ பண்ண சரித்திரத்தை வரை இப்ப சொல்லணும். வந்து பாடி சரவணா ஸ்டோர்ஸ் போறோம் மக்களே. கொஞ்சம் பொருட்கள் வாங்கணும். முக்கியமா லக்கி பேபிக்கு ஒரு அவார்ட், நேத்து அவங்க பண்ண விஷயத்துக்கு ஒரு அவார்ட் வாங்கணும். அதுக்குதான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு அவார்டு வாங்கிட்டு அப்புறம் 2-3 ஒர்க்ல எல்லாரும் வந்து திட்ட தாண்டி செய்வாங்க. தன்னை தப்பு. ஓகே மக்களே, ஃபைனலி நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. எனக்கு மனசே வரல. என்ன மனசு வரல? ஞாபகார்த்தமா அதை வச்சுக்கலாம்னு நான். ஏய், ஐயோ, அத வேற சொல்லி ஏன்டி கஷ்டப்பத்துற? நீ பேசாத. நீ இந்த பக்கமே என்னமா பண்ண சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பேற்பட்ட விஷயம் ஒரு சம்பவம் பண்ணிச்சு. அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். வீட்டுக்கு போயிட்டு சொல்றோம். இப்ப எனக்கு கொலுசு போட்டு லக்கிக்கு நம்ம வந்து வேற ஜல் வாங்க போறோம். புது டிசைன்ல. ஆமா, லக்கி லெக்ல மட்டும் ஒன்னு இருக்கா? அந்த கால்ல ஒன்னு இருக்கு, அத கழட்ட முடியல. ஒன்னு இல்ல, அதுதான் இங்க இருக்கு. அதுதான் இங்க இருக்குன்னா நேத்து இது இல்ல, நேத்து வேற இடத்துல இது இருந்துச்சு. அதனால இப்போ இதுக்கு புது வடிவம் கிடைக்க போகுது. நல்லா பாத்துக்கோங்க. இது நேத்து
எங்க இருந்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க இப்பயே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நினைச்சு பார்க்க முடியாது. நேத்து கூட உனக்கு இன்னைக்கு எங்க இருந்துச்சுன்னு தெரிஞ்ச ஷாக் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி இடத்துல இருந்து ரெண்டும் தான் மத்த நம்ம போட்டுட்டு எடுக்க போறோம். 3 இந்த மாதிரி இன்னொரு கொலுசு, அப்புறம் இந்த கிண்ணம். இது வந்து லக்கி பேபியோட ஹாப்பி பர்த்டேக்கு வந்துச்சு. ஆனா இது நாங்க யூஸ் பண்ணாம அப்படியே வச்சே கருப்பாயிடுச்சு. ரொம்ப டார்க் ஆகுது. வீட்டுல சால்ட் உப்பு தண்ணி, அதனால ஜஸ்ட் இதை யூஸே பண்ணல, பிரிச்சு வெளியே தான் வச்சோம். அதுக்கே லக்கி அப்படி பண்ண கூடாது. லக்கி ஏன் லக்கி நீ பண்ற போற ஆட்டம் எதுக்கு லக்கி இப்படி? லக்கி 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 இரு 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 ஏமாத்தி வச்சிருக்காங்க. இரு 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 கொஞ்சம் ஸ்டாப் ஸ்டாப் இரு இரு போ. அப்பா கைப்பிடி போ. சைலண்டா நடந்து போ. சைலண்டா நடந்து. பிரியாணா நல்லா இருக்கா? என்ன வாங்கிருக்க? லெமன் சோறுமா? லெமன் அப்செட் ஆயிடும். வயிற்றுச்சல் ஏத்தாதடி. புரட்டாசி மாசத்துல என்ன கோவ பத்தின கூட்டிட்டு நல்லா இருக்கா? என்னம்மா சாப்பிடுறீங்க? ஐசிங் சாப்பிடுறீங்களா? அம்மாக்கு thank you. Lucky, is this nice? Nice. You like it? சரி போட்டு பாரு, சைஸ் போட்டு பாரு. இரு அம்மா அம்மா அங்க இருக்கிற பால் எடுக்க கூடாது அம்மா. ஏய் பக்கடா எனக்குனே ரெடியா நம்ம இருக்கு. அப்ப போட்டு போ, எடுத்து போ. ஷூ மேரில நல்லா இருக்குல? ஆனா ஒயிட் கலர் ரொம்ப அழுக்காயிடுமே. ஒயிட் கலர் பல்ச்சின் தெரியும். லக்கி அடே போடாத லக்கி. அம்மா இது உனக்கு பத்தாதம்மா, பெருசு. பத்தாது பாப்பி அது. சரி போட்டு விட்டு பத்தலன்னு சொல்லிட்டு வச்சுப்பாங்க. 2 காலும் போட்டு பார்த்தாதான் இந்த அம்மா ஃபைனல் பண்ணுவாங்க. லக்கி பாரு லூசா இருக்கு. அவரு அம்மா வேற வாங்கி தராத, கழட்டிட்டு வேணாது. போடு உன்னோட கிராக்ஸ போடு. உன் சைஸ்க்கு பாரு. லக்கி எல்லாத்தையும் கேட்டது அடிச்சிருவாங்க. கூடாது லக்கி. என்னால முடியலையே, யாராவது என்ன காப்பாத்துங்க. உங்க குழந்தை ஏன் சார் இவ்வளவு அமுக்கல பண்ணுது? யாரோ மாரி அம்மா அமுக்கல பண்ணுது சார். உங்க குழந்தை ரொம்ப அமுக்கலமா இருக்காங்க. அம்மா 1 செகண்ட் நீ கேளம்மா. அம்மா 1 செகண்ட் நீ கேளம்மா. தேவையில்லாம அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்து இப்ப அது பேசுற பேப்பர் என்னெல்லாம் வந்து தப்பா போடுற லக்கி. அப்படி போடக்கூடாது லக்கி. உன் லெவலுக்கு இல்லைனாலும் ஓகே தான். உன் அழகுக்கு சரிப்படலனாலும் ஓகே. இந்த மாதிரி வாங்கிக்கோ பாரு. இந்த கிரீன் கலர் பாரு சூப்பரா இருக்கு. On your marks. Get set. லக்கி Go. லக்கி போடா போடா டேஸ்ட் எல்லாம் சொல்லி கொடுத்தது நான் தான். ஆனா தப்பான நேரத்துல அப்ளை பண்ணின்னு இருக்கேன். On your marks. Get set. Go. அப்பதான் ஓகே முடிஞ்சிச்சு. இதப்ப ரன்னிங் ரேஸ் முடிஞ்சிச்சு லக்கி. இதுக்கு மேல நோ ரன்னிங் ரேஸ். ஓகேவா பப்பி? உனக்கு எல்லாம் வலிக்குது. எனக்கு மனசே வலிக்குது. லக்கி கலட்டாத. இது செஞ்சு கலண்டா. நான் தூக்கிறேன். நீ கம்பி என் கூட மட்டும் வா. நான் ஐயோ செஞ்சு அமுங்கலாம் பண்ணாத லக்கி. இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். ஸ்லிப்பர் செக்ஷன்ல வந்து ஏதோ சூனியம் ஆயிடுச்சு மக்களே. லக்கி பேபி எக்ஸ்ட்ரீம் அமுகலாம். இப்ப ஹேண்ட் பேக் செக்ஷன் முன்னாடி வந்து ஒரு பேக் எடுத்து வச்சிருச்சு. ஒரு ஃப்ளோர்ல தான் இருக்கோம். இப்பயே ஓவர் அமுகலாம் பண்ணிட்டு இருக்கு லக்கி பேபி. என்ன பண்ண போதுனே தெரியல. என் அளவுக்கு இது சரிப்படாது. உனக்கு அளவே இல்லடி. 700க்கு சரிப்படாது. வேற ஏதாவது நிறைய கவர் இருக்குது. கடைக்கு போயிட்டு வந்துருக்கு. கல்யாணத்துக்கு. யார் கல்யாணத்துக்கு? உன் கல்யாணத்துக்கு. வந்து கண்டிப்பா நீ தான் என்கிட்ட போறதுக்குள்ள ஐடி வாங்குவேன்னு நினைக்கிறேன். 1 செகண்ட் இப்ப என்ன ஒரு செகண்ட் உங்களுக்கு தெரியாதா? லக்கி லக்கி வா லக்கி. லக்கியோட பெருசா இருக்குல்ல இது. லக்கியே உள்ள போட்டு போயிடலாம் போல இருக்குது. லக்கி இது பிடிச்சிருக்கா? எந்த பேக் வேணும்? அங்க பாரு, அம்மா கிட்ட பாரு. இந்த பாரு இது வேணுமா? பேபி வேணுமா? இது வேணுமா? அது வேணாம், நல்லா இல்ல. வேற என்ன வேணும்? நீ கையில வச்சிருக்கதே அம்பர்லாடா பட்டு. பெரிய அம்பர்லா. பிக் அம்ப்ரெல்லா. ஓகேவா? அம்பர்லா. ஏய்
என்ன இப்படி நடந்தேன் லக்கி மாட்டினீங்களா? மாவாட்ட விட போறாங்க மேல போறீங்களா? இந்த வேலை பண்றேன். இப்பயே இதோட கண்டிஷன் தெரியுது. மழை வந்தா எந்த சைடு பறக்கும்ட்டு. ஏன் பாப்பி என்ன வேணும்? பயமா இருக்கா? அப்படி போவாத, இப்படி அம்மாட்ட வந்து செம்மையா இருக்குல்ல ஒன்னொன்னும். எப்படின்னா செல்லக்குட்டி நானே அதான் நினைச்சேன். பெட்ரூம்ல ஏதாவது ஒண்ணு மாட்டல. இந்த லீஃப் சூப்பரா இருக்குல்ல. ஆனா 6000 சரிப்படாது. 6000 சரிப்படாது. டிமார்ட்ல 400 ரூபாய் தான் வச்சிருவாங்க. ஏய் எங்கடி உட்காந்து பச்சுனுக்குது? ஒரு பொறுப்புன்னு வச்சுன்னு இருக்கலாம். அதுக்கு இவ்வளவு ரொம்ப எல்லாம் ஜாஸ்தி இல்லையா? அதுவும் தப்பு தப்பா வேற படிக்கல, வேற தைரியமா வேற சொல்லு. இது என்னது? ஜேவா. இது எலிபாண்டா, இது ஜேவா. புரியல. லக்கி தான் வச்ச. யார கேட்டு வச்ச? திருவாணியே இல்லாத கொலுசு லக்கி. புது மாடல் கிடைக்க போகுது. என்ன பண்ண திருவாணி? என்ன பண்ண? அமைதியா இருங்க. யோகி அண்ணா விளையாடலாம். வீட்டுக்கு போய் யோகி அண்ணா விளையாடலாம். ஃபர்ஸ்ட் கொலுசை போடு. ஓகேவா? சைஸ் கலருமாப்பா இது. அப்ப இதை விட இன்னும் ஒரு குட்டி சைஸ் எடுக்கலாமா? காட்டு கொஞ்சம் ஜல்ஜல் இருக்கா மாதிரி இருக்கணும். ஆனா ஜல்ஜல் இருக்கு. காட்டு இது ஓகே. பார்க்கலாமா? The next day. ஒரு பொருளை விட்டு வைக்காதீங்க. 2 பேரும் வந்து எனக்கு செலவு வைக்கிறதுன்னு வச்சிருக்கீங்க. 10 நிமிஷம் டென்ஷன் பண்ணாத. நேத்துல இருந்து பஞ்சாயத்து. லக்கி எதுவுமே தெரியாத குழந்தை மாதிரி கை கட்டி உட்கார்ந்துக்கிற பத்தி இந்த வேலை பண்ணி வச்சேன். பிச்சி பிச்சி கச்சி சாப்பிட்டேன். டென்ஷன் 10 நிமிஷம் பார்த்து கொண்டு போனேன். நானாடி அதை பிச்சு கொண்டேன். இப்பதான் மக்களே வாங்கணும் இந்த செயினே. இப்பதான் வாங்கணும். இப்பதான் 6 வருஷம் முன்னாடி. இப்பதான் வாங்கணும். ஃபெப்ரவரி போன ஃபெப்ரவரி தான். 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. 6 மாசத்துக்கு மேல வச்சுக்காத. அவன் பொண்ணு நான் அப்படி சொல்லடி. தெரியாம பிச்சு. குழந்தைக்கு அமுகல வரல. ஆனா அமுகலுமே குழந்தை. உனதான் பெருமையா பேசுறாங்க. நீ யாரோ பேசுற மாதிரி போயிட்டு இருக்க. இப்பதான் கொலுசு சம்பவம் பண்ணிச்சுல. இப்ப அடுத்து இன்னைக்கு செயின் சம்பவம் பண்ணி வச்சு. செயினே இல்ல உனக்கு இனிமேல். போ அப்படியே சுத்து. செயின் இல்லடா பாப்பாக்கு. செயின் இல்லடா அம்மா. வேணும் கிடையாது. இல்ல உனக்கு செயின் கிடையாது. கொலுசு மட்டும் தான் உனக்கு இனிமேல். லக்கி பேபி கிட்ட ஒரு குட் ஹாபிட். ஏதாவது ஒரு கேஸ் பண்ணிச்சுன்னா வந்து அந்த மாதிரி சரண்டர் ஆயிடுவாங்க. ஐயோ இவங்க கண்டுபிடிச்சா நம்மள பொழந்துருவாங்கடா. நம்மளே சொல்லிட்டா தப்பிச்சிடலாம். இந்த செயினுக்கு ஒரு பதில் சொல்லுங்க யாராவது. இப்போ என்ன பதில் சொல்லணும்? பாத்துட்டு இருப்பீங்க. கொலுசு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து தினமும் ஒரு புது பஞ்சாயத்து பண்ணிட்டே தான் மக்கள் லக்கி இருக்குது. இந்த இடத்தையும் இந்த பாரு இந்த ஊக்கையும் இதையும் அமுக்கி வச்சிச்சு. 2 இடத்தையும் ஒண்ணு வரும் மக்களே. ஜாயிண்ட் அது பிச்சு எடுத்தாங்க. பிச்சு வச்சிருக்கு. இப்ப இத 10 வச்சாலும் திருப்பி இந்த வேலை தான் பண்ணுவாங்க. மறுபடியும் அதே தான் பண்ணுவாங்க. செயினே போட வேணாம். அப்படிலாம் விட முடியாது. மக்களே பாருங்க மக்களே. ஒழுங்கா பாத்துக்கறியா நீ? ஃபர்ஸ்ட் குழந்தைய ஒரு வேற யார் பாத்துக்கறா? எல்லா வேலையும் இவன் பண்றது. அப்புறம் என்ன சொல்றது? இப்போ இந்த அம்மாக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம ஒண்ணு விளையாடுறது பாரு. மக்களே தொப்பையா சாமி கிட்ட வை. செயினே கிடையாது. ஒரு உருண்டை வேலை வாங்கதே ஒரு வேலை. நல்லா அமுக்கி விடு. கண்டிப்பா இதையும் அவுத்து விட்டுரும். ஓகே நல்லா அமுக்கி. தலை கீழ போட்டுருக்கேடா. கரெக்ட் தானடி? ஜல்ஜல் கீழ தானடி வரும். ஜல்ஜல் கீழ வரும். இங்க மேல இருக்கு பாரு. தலை கீழ போட்டு. இந்த கொலுசு தான் மக்களே லக்கி பேபிக்கு வாங்கியிருக்கோம். வித்தவுட் திருவாணி. இதோ இந்த மாதிரி இந்த ஹூக் இருக்கிற மாதிரி நாங்க வந்து வாங்கிட்டோம். இதுல ஃபுல் ஜல்ஜல் பார்த்தோம். ஆனா ஃபுல் ஜல்ஜல் இல்ல. லக்கிக்கு பிடிச்சிருக்கா? இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது லக்கி. மறுபடியும் ஏதாவது பண்ணா கண்டிப்பா அப்பா வாங்கியே தர மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஒரு குழந்தை தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட் தாண்டி போடுவாங்க. நீ என்ன கிஃப்ட் வாங்கி குடுத்துனுக்குற? ட்ரெஸ் கவுன் எல்லாமே லக்கி பேபி கிழிச்சு வச்சிருக்கு. பெண்ணை வச்சு கிறுக்கி வச்சிருக்கு. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் நாசம் பண்ணி வச்சிருக்கு. 2 கவுன் லக்கி கேட்ட சர்ப்ரைஸ் கிஃப்ட். சர்ப்ரைஸ் கிஃப்ட் எடுத்துட்டு அப்படியே. ஏய் பேசாத. நீ ஏமாத்தி வாங்கிட்ட எங்க கிட்ட. லக்கி பேபிக்கு கண்ணா வாங்கணும். என்னது இது? கம்பளா? லக்கா பப்பி. இது யாருக்கு? லக்கிக்கா அம்மாக்கா? அம்மாக்கு. லக்கிக்கு லக்கி கம்பல்.
லக்கிக்கு கம்பல் இருக்கான். நிறைய பேர் என் தையல் கலையை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கான அப்டேட் சீக்கிரமா வருது. அதுக்கு இப்பதான் மக்களே வீட்டுல தலைகாணி ஒரு எல்லாம் கீஞ்ச தச்சிருக்கா. சீக்கிரமாவே நான் சம்பவம் படிக்கிறது நீங்க சரி சம்பவம் தான் இருக்கு மக்களே, கவலைப்படாதீங்க. அப்புறம் லக்கிக்கு நிறைய கூந்தல் வந்ததுனால லப்பர் பேண்ட். ஆமா லப்பர் பேண்ட் வாங்கியாச்சு. இந்த வீட்டுக்கும் ஒரு விஷயத்துக்கும் சரிப்படாது மக்களே. அது என்னன்னா சீப்பு. எவ்வளவு சீப்பு வாங்கி வச்சாலும் காணாம போயிடும், தொலைஞ்சிடும். அதனால போகும்போதெல்லாம் ஒரு சீப்பு வாங்கிட்டு வந்து நாங்களும் சேர்த்து வைக்கிறோம். ஆனா எல்லாம் காணாம தான் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் பெருசா எதுவும் வாங்கல. இவ்வளவு வாங்கிட்டே நீ ஒன்னும் வாங்கலன்ற பத்தியா? ஒரு ஜெட்டி வாங்கணும், லக்கி பேபிக்கு ஒரு ட்ரவுசர். இது வந்து 370. அப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து இது வந்து 380 மக்களே. ஆனா நல்லா இருக்கு. எல்லோ கலரா? ஓகே பாப்பி, சூப்பரா பட்டாணி எல்லோ கலர். பாப்பிக்கு ஸ்கூல் போறீங்களா? இத போட்டுட்டு ஸ்கூல் போய் ABCD படிச்சிட்டு வரீங்களா? கண்டிப்பா லக்கி பேபி ஸ்கூல் மகளே வச்சு மேக்கணும். அட்லீஸ்ட் வந்து என்ன சொல்லு, பிளே ஸ்கூலா சேர்த்து விடணும். லப்பர் பேண்ட். அவங்களுக்கே एक्चुअली போரிங்கா இருக்கு வீட்ல இருக்குது. என்ன பண்றது? ரெண்டு பேர் மூஞ்சி எவ்வளவு நேரம் பாத்துருப்பாங்க. டென்ஷன் ஆயிட்டு ஏதாவது பண்ணி வச்சிட்டு போயிடுறாங்க. ஏசி ரிமோட் தூக்கி போட்டாங்க மேல இருந்து. எங்க போச்சுனே தெரியல. முக்கியமா இத பாருங்க, வாட்டர் பாட்டில் சம்பவம். இந்த சிப்பர் நேத்து அவங்க உடைச்சிட்டாங்களே. நியூ சிப்பர் நேத்து வாங்குனோம். இதுக்கு ஒரு கொண்டை இருந்தது. அது லக்கி தான், யார் இல்லன்னா இரு. ரெண்டு கொண்டை வச்சிருந்தது மக்களே. இங்க அந்த கொண்டையே பிச்சு போட்டாங்க. கொண்டை எங்க போச்சுனே தெரியல. இதுக்கு ஒன் டே நைட் தான் வச்சிருந்தது. நேத்துல இருந்து நாங்க ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம். லக்கி பேபி ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்றத டீடைலா நாங்க சொல்லவே இல்ல. ஆமா மக்களே, ஏன்னா அது இப்ப சொல்லும். என்ன பண்ணீங்க? அது மாதிரி ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க மக்களே. அத பண்ணிருப்பாங்க. ஆனா நாங்க செயினை காப்பாத்திட்டோம். எப்பவுமே மதியம் லக்கி பேபி நான் மக்களே குழந்தை வளர்ப்பு தெரியும். நான் தூங்க வைப்பேன். ஆனா சீக்கிரமா ஒர்க் பண்ணிட்டு நான் பாத்துக்கிறேன், நீ போன் சொல்லிச்சு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் குடுக்கலாம்னு நினைச்ச மக்களே. அது தப்பா? சோஃபால படுத்துட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துல லக்கி பேபி அழுகுற சவுண்ட் வந்துச்சு. சரி தூங்காம அமுக்குள்ள பந்து போலன்னு நினைச்சா சருக்கு போன் பண்ணுது. அந்த ரூம்ல இருந்து எனக்கு போன் பண்ணுது, சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு. எதுக்கு சீக்கிரமா வர்றதுக்கு சொல்றான்னு, ஏதோ வாமிட் பண்ணிச்சு போல. அது மாதிரி நினைச்சிட்டு நான் போனா இந்த அம்மா உட்கார்ந்து இருக்காங்க, கையில ஜல் வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. என்ன ஆச்சு கேட்டா திருவாணியும் முழுகிட்டாங்க மக்களே. இப்போ உங்களுக்கு நாங்க ஒரு ஸ்டோரியா சொல்றோம். அப்ப எப்படி இருந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. பயந்து போயிட்டோம். ஆக்சுவலா என்ன பண்ணாங்க, பக்கத்துல படுத்துட்டே இருந்தாங்க. எப்பயுமே அவங்க தூங்க மாட்டாங்க. படுத்தோடனே அப்படியே ஏதாவது பேசிட்டே ஜாலியா கால் கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு விளையாடிட்டே இருப்பாங்க. திடீர்னு அப்படின்னு 2 வாட்டி இருமுனாங்க. என்னதுக்கு இருமுது பாப்பா அப்படின்னு திரும்பி இப்படி பார்த்தேன். அப்ப திருவாணி முழுங்கிட்டோம். திருகாணிய கட்டிங் பிளேயர் வச்சு டைப் பண்ணி அவுக்கவே முடியாது மக்கள். அவங்க ரிமூவ் பண்ணாங்கன்னே தெரியல. ரிமூவ் பண்ணி முழுங்கிட்டு இருக்காங்க. எனக்கு கேட்ட உடனே நான் அழுக, சருக்கு அழுக. எங்களை பார்த்து லக்கியும் உண்மையா பயந்துட்டாங்க. ஏதோ பெருசா பண்ணிட்டோம் போல. அப்புறம் லக்கியானா சொல்லுது, முழுங்கிட்டேன் ஸ்டொமக்ல இருக்கு, முழுங்கிட்டேன் ஸ்டொமக்ல இருக்கு. ஹாஸ்பிடல் போனோம், ஊசி குத்தணும், வாங்க நம்பல. சரி விளையாட்டா சொல்லுது போலன்னு ஃபுல்லா நாங்க கிளீன் பண்ணி பார்த்தா இல்ல. ஏன்னா தேடணும், ஒருவேளை போய் சொல்ல போறாங்க, குழந்தைக்கு தெரியாம ஏதாவது மாத்தி சொல்ல போறாங்கட்டு தேடி பார்த்துட்டு தான் கன்ஃபார்ம். அப்புறம் தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தங்களுக்கு போன் பண்ணி உடனே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்கறதுக்கு போன் பண்ணா அவங்க ஃபர்ஸ்ட் நீங்க டென்ஷன் பண்ணாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பேபி கண்டிஷன் எப்படி இருக்காங்க, மேபி தொண்டையில சிக்கி இருக்கா இல்ல எங்கேயாவது சிக்கி இருக்கா மாதிரி அப்நார்மலா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஆனா அப்நார்மலா நார்மலா லக்கி பேபி சுத்தி இருந்தது ஜாலியா. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த மாதிரி தெரியல, ஜாலியா பறந்துன்னு இருந்தாங்க. போன்ல டாக்டர் வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்ப நார்மலா இருக்காங்கன்னா நாளைக்கே அது கிளியர் ஆயிடும்னு சொல்லிட்டாங்க. ஆனா பட் இருந்தாலும் நமக்கு ஒரு பயம் இல்ல. அவங்க என்ன சொன்னாங்க, நாளைக்கு வருதான்னு செக் பண்ணுங்க, வரலன்னா தான் நம்ம பயப்படணும், அந்த மாதிரி ஸ்கேன் எடுக்கிறோம், அந்த மாதிரி எல்லாம் நிறைய டீடைல் தான் சொன்னாங்க. அப்படி கேக்குறப்போ தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். எங்க வீட்டு பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்களும் இதேதான் சொன்னாங்க. ஆக்சுவலி பயப்படு திருகாணி வந்து நீங்க பாத்துருப்பீங்க எவ்வளவு பெரிய திருகாணி. அவங்களுக்கு ஏதாவது அப்நார்மலா இருந்தாதான் நம்ம உடனே அதுக்கு மெடிசன் கொடுக்கணும். அவங்க ஓகேவா தானே இருக்காங்க, அதனால நீங்க கொஞ்சம் பயப்படாதீங்க. நாங்க ஸ்கேன் பண்ணுங்க நீங்க இவ்வளவு அர்ஜென்ட் படாதீங்க, அவங்க நார்மலா தான் இருக்காங்க, நல்லா மோஷன் கிளியர் ஆகிற மாதிரி ஃபுட்டு கொடுங்க, பனானா விளக்கெண்ணெய் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து ஃபர்ஸ்ட் மோஷனா வரட்டும். அப்படி அதுலயும் வரலன்னா தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து ஸ்டார்ட் பண்றோம் லக்கிக்கு பனானா விளக்கெண்ணெய் நெய் எல்லாமே கொடுத்துட்டு நைட்டு ஃபுல்லா ரிசர்ச்ல இறங்கிட்டோம் நாங்க. அடுத்தது ஆனா நல்லா நார்மலா சாப்பிட்டு நைட்டும் தூங்கிட்டாங்க. அப்புறம் மார்னிங் எழுந்து கிளியர் பண்ணாங்க.
செக் பண்ணி பார்த்ததுல வந்துச்சு மக்களே. இப்போ நாங்க இவ்வளவு ஜோக்கா உங்களுக்கு சொல்றோம். பட் அப்போ அந்த ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப கஷ்டமா பயமா இருந்தது. இப்போ நடந்தா கூட அப்படியே பொட அப்படி இருந்துச்சு. நிறைய பேர் நினைக்கலாம் ஏன் நீங்க பேபியை பாத்துக்கல, அந்த மாதிரி பாத்துக்காம விட்டீங்களா. என்னதான் நம்ம இப்படி பாத்துட்டே கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்தாலும் ஒரு செகண்ட் இப்படி திரும்புறப்போ ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது நாங்க நினைக்காத ஒரு விஷயம். முதல்ல வீடியோவை தொட முடிச்சுக்கிறோம். ஒரே சம்பவம் மட்டும் 2 days ஒன்லி சம்பவம். உங்க வீட்டு பேபிஸ் ஏதாவது இந்த மாதிரிலாம் சம்பவம் பண்ணினா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஆமா இவங்க பண்ணிட்டாங்க. பட் ஆனா நம்ம லைஃப்ல இப்படி நடக்குறாங்களோ எதிர்பார்க்கல. இருக்கு. சோ கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். சோ வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ ஐடி கொடுக்குறோம். ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தேங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேலன்ட் பண்ணி பை சொல்லலாமா? பை. அல்லு லோஸ் பிரியா. Bye guys.